வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிகமாக வருது, அதற்கான கோவில் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தாராபலன் உண்டு. அதில் 4வது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு, அதாவது ஜென்ம நட்சத்திரம்னா நீங்கள் பிறந்த நேரத்துக்கு சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அது ஜென்ம நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திரங்கள்லாம் நன்மையை பயக்கக்கூடியது. இதில் பாருங்கள், 1, 3, 5, 7 இதெல்லாம் தீமையை பயக்கக்கூடியது, தீமையை விளைவிக்கக்கூடியது. அப்போ ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம். அதே போல் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். நம்ம என்ன கர்மாவை உள்வாங்கி வர்றோமோ அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்துக்கணும். இல்லை அனுபவிக்க முடியலையா, அதுக்கான கோயிலை நம்ம போய் சரணாகதி அடையணும். எல்லாத்துக்குமே ஒரு கோவில் உண்டு, எல்லாத்துக்குமே விமோச்சனம் உண்டு. நம்ம செய்த தவறை உணர்ந்து நம்ம தெய்வத்திடம், அதாவது தெய்வம் என்றால் பஞ்சபூத சக்திகளை உள்ளடக்கிய ஒரு இடம்தான் கோவில். அந்த இடத்துல போய் நம்ம சரணாகதி அடையும் போது கண்டிப்பாக நம்மளோட தோஷத்துக்கு நிவாரணம் உண்டு. சரி, இப்போ இந்த மக நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிகமாக வருது, எந்த நட்சத்திரம் வதை நட்சத்திரமாக வருது அப்படிங்கிறத பார்ப்போம். மக நட்சத்திரம் அப்படிங்கிறது கேது பகவானோட நட்சத்திரம். கேது பகவானோட 2வது நட்சத்திரம். முதல் நட்சத்திரமான காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியிலேயே அவரோட நட்சத்திரம் உதயமாயிடுது, அஸ்வினி. இது காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியத்தில் மக நட்சத்திரம் முழுமையாக இருக்குது. இந்த மக நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது எந்த ஜாதகர், ஆணானாலும் பெண்ணானாலும் ஒரு ஜாதகர் பிறந்தால் அவங்களுக்கு மக நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக வந்துடும். இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம். அதே போல் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். ஏன் அப்படி இதெல்லாம் இந்த 3 நான் சொல்கிறேன்னா, ஜென்ம நட்சத்திரத்துக்கும் இந்த 7வது நட்சத்திரத்துக்கும் இந்த வைநாசிக நட்சத்திரத்துக்கும் தொடர்பு உண்டு. அதனால தான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரே பதிவில் அதில் உள்ள சூட்சமங்கள்லாம் சொல்லிட முடியாது. அதனால் நீங்கள் நம்மளோட பதிவை, இதுக்கு முன்னாடி உள்ள பதிவை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் புரிய வரும். சரி, இந்த மக நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு 22வது நட்சத்திரமான சந்திரனோட நட்சத்திரம் தான் ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் தான் வதை வைநாசிக நட்சத்திரமாக வருது. மக நட்சத்திரத்தில் பிறந்த எந்த ஜாதகருக்கும் ரோகிணி நட்சத்திரமே வைநாசிக நட்சத்திரமாக வருது. இப்போ பொதுவாகவே பாருங்கள், இந்த சந்திரனும் கேதுவும் இணைந்தாலே, கேதுவோட நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்தாலும் சந்திரனோட நட்சத்திரத்தில் கேது அமர்ந்தாலும் தாய் வழி உறவில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். உடல் ரீதியாக, மனது ரீதியாக தாயை நினச்சி வருந்த வேண்டிய சூழ்நிலை. தாய்க்கு நம்மளால் ஒரு நல்ல கிட்ட செய்ய முடியல, தாயை ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காட்ட முடியல, தாய்க்கு ஒரு செலவு நம்மளால் பண்ண முடியல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திரன் கேதுவோட நட்சத்திரத்தில் நின்னாலும், கேது சந்திரனோட நட்சத்திரத்தில் நின்னாலும் இந்த பிரச்சனை ஏற்படும். ஏன்னா சந்திரன் மனது காரணம் இல்லையா, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மனதை வாட்டி வதைப்பார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எந்த முடிவுமே இந்த ஜாதகர் எடுக்க முடியாது. எல்லாமே ஒரு குழப்பமாகவே இருக்கும். ஏன்னா மனமே குழம்பி போய் நிற்கிது இல்லைங்க, அதனால எல்லாமே ஒரு குழப்பமாக இருக்கும். ஏன்னா கேது என்றாலே உங்களை ஒரு குழப்பவாதி. அவர் இப்படியாச்சும் உங்களை குழப்பி, ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிறான்டான்னு, அதுமாதிரி இந்த மனதை குழப்பி கேது பகவான் நம்மளை ஆட்கொள்வார். எப்படி ஆட்கொள்வார், ஒரு பைத்தியமாக நம்மளை நடைபெணமாக ஆக்கிடுவார். அதுதான் இந்த கேதுவோட வேலையை. நடைபெணமானால் நமக்கு ஞானத்தை வழங்குவார். அதனால நம்ம சில படிப்பினைகளையும் சில அனுபவங்களையும் பெற முடியும். அதனால் அவரை ஞானக்காரகன்னு சொல்கிறோம். சரி, இப்போ 22வது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு. அப்போது மக நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது சந்திரனோட நட்சத்திரமே அங்கே வைநாசிக நட்சத்திரமாக ஆயிடுது. அப்போ பாருங்கள், சந்திர பகவான் வைநாசிக அதிபதி ஆகிறார். வைநாசிக நட்சத்திரத்துக்கு அதிபதியாகி அவர் மக நட்சத்திரத்தில் நின்னால் என்னாகும், பெரும் குழப்பம்.
விரக்தியான மனநிலை. இது விவரம் தெரியாத வரைக்கும் ஜாதகருக்கு பிரச்சனை இல்லை. விவரம் தெரிய ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக ஒரே சோகமான ஒரு மன இறுக்கமான சூழ்நிலை, எதையோ ஒன்று இழக்கிறதுக்கு அவர் தயாராக இருந்துக்கணும். ஏன்னா அவருக்கு ஏதாச்சும் ஒரு படிப்பினைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த சந்திரனும் கேதும். தாய் வழி உறவுகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும், தாய்க்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும், ஒரு இனம் புரியாத பயம், நடுக்கம், முன்கோபம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். இந்த கோபத்தினால நிறைய நல்ல விஷயங்களை இழக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கூட சந்திக்க நேரிடும் ஜாதகர். சரி, இது ஒரு பக்கம் பார்த்தா இந்த மக நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அப்போது மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசாபுத்தி நடந்தாலும், விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசாபுத்தி நடந்தாலும், 22வது நட்சத்திரமான வைநாசிக நட்சத்திரத்தில் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசாபுத்தி நடந்தாலும் கண்டிப்பாக ஜாதகர் கெடுபலனை அனுபவிப்பார். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த 3 ராசி மண்டலத்திலையும், அதாவது மக நட்சத்திரத்திலேயோ விசாக நட்சத்திரத்திலேயோ ரோகிணி நட்சத்திரத்திலேயோ 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் நின்று திசை புத்தி நடந்தாலும், அல்லது உங்கள் லக்கணத்துக்கு அவயோகி நின்று திசை புத்தி நடத்தினாலும், அல்லது மாரகாதிபதி நின்று திசாபுத்தி நடந்தாலும், அல்லது அவயோகி மாரகாதிபதி பாதகாதிபதி இவங்க நின்று திசாபுத்தி நடந்தாலும், 6, 8, 12 கூடியவர்கள் நின்று திசாபுத்தி நடந்தாலும் உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை கிரகங்கள் ஏற்படுத்த செய்யும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று உயிர் காரகத்துவம் உங்களை விட்டு பிரியும், அல்லது பொருள் உங்களை விட்டு போகும். இல்லைனா உங்களை விட்டு உங்களுக்கு நெருக்கமான உயிர் காரகத்துவம், உயிரை சார்ந்தவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அதாவது பொருளை இழந்தீங்கன்னா உயிர் இருக்கும், உயிரை இழந்தீங்கன்னா பொருள் இருக்கும். ஏதோ ஒரு காரகத்துவத்தை நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும் அந்த டயத்தில். சரி, இது ஜாதகர் வளரும்போது இயற்கையாக ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே போகும். ஆனால் இதில் ஒரு சூட்சமம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகர் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தன்னோட நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரத்தையோ அல்லது 22வது நட்சத்திரத்தையோ சேர்ந்தவங்களை, அதாவது விசாக நட்சத்திரத்தையோ ரோகிணி நட்சத்திரத்தையோ சேர்ந்த நண்பர்கள், அதாவது நண்பர்களை தேர்வு செய்து அவங்க பழகும்போது நண்பர்களால் பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும். நண்பர்கள்ட்ட ஏமாற வேண்டியதாக இருக்கும், நண்பர்களால் மனவேதனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், நண்பர்களால் சில பிரச்சனைகளை சந்திச்சே தீரணும். இது நண்பர்களுக்காக மட்டும்தான் அப்படின்னா இல்லை. தன்னோட பார்ட்னர்ஷிப், தன் தொழிலுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ இந்த நட்சத்திரத்துக்காரங்களோட கூட்டணி வைத்து எது செய்தாலும், ஒரு தொழில் செய்தாலும், பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களோட பார்ட்னர் உங்களை காலை வாரி விட போகிறாரு அப்படின்றது விஷயம். சரி, இது ஒரு பக்கம். இது இல்லாமல் அதாவது திருமணம் காலகட்டத்தில் நீங்கள் விசாக நட்சத்திரத்துக்காரங்களையோ, அதாவது மக நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் விசாக நட்சத்திரத்துக்காரங்களையோ அல்லது 22வது நட்சத்திரமான வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களையோ திருமணம் பண்ணால் கண்டிப்பாக அவங்களால் நீங்கள் சித்திரவதையை சந்திக்க வேண்டியிருக்கும். அவங்க கொண்டு வர்ற பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு நாசமாக போகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அவங்களால உங்கள் பொருள்லாம் நாசமாக போகும், உங்களால் அவங்க பொருளும் நாசமாக போகும். அதாவது நீங்கள் தெரிந்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணால் நல்ல கற்றறிந்த ஜோதிடரோ இல்லை விஷயஞானமுள்ள வித்வான்களோ ஜோதிடர்கள் யாருமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை, அதாவது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கோ அல்லது விசாக நட்சத்திரத்துக்கார ஜாதகரோட இணைக்க மாட்டாங்க. பெண் ஜாதகமாக இருந்தால் ஆண் ஜாதகத்தை இணைக்க மாட்டாங்க, ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் ஜாதகத்தை இணைக்க மாட்டாங்க. இது விஷயம். ஆனால் அப்படி இல்லாமல் அதையும் மீறி திருமணம், காதல் திருமணம், இல்லை நான் புரட்சிகரமான திருமணம் பண்ணுறேன் அப்படின்னு இதெல்லாம் பார்க்காம திருமணம் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்கக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த வேதை பொருத்தம் அல்லது வேதை பொருத்தங்கிறது தான் இந்த வைநாசிகத்தை சேரும், 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரத்தை சேரும். நீங்கள் இந்த மாதிரி வைநாசிக நட்சத்திரத்து பெண்ணையோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டுபிடிக்கும்போது அவங்கக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை, மனப்போராட்டம், பணப்போராட்டம், பணம் இழப்பு, வேலை இல்லாமை, சொத்து சுகத்தை இழந்து தன்னந்தனியாக நிற்கிறது, எல்லாத்தையும் டோட்டலாக இழந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உயிரை மட்டும் கையில் பிடிச்சிட்டு நிற்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதே போல் உங்களுக்கு இந்த வைநாசிக நட்சத்திரத்துலேயோ அல்லது விசாக நட்சத்திரத்துலேயோ
எந்த கிரகம் நின்று திசாபுத்தி நடந்தாலும் உங்களுக்கு இடைஞ்சல். அதுலேயும் சனி பகவான், அதாவது நீண்ட நெடிய நாட்கள் தங்கி கோச்சாரத்தில் தங்கி நகரக்கூடிய கிரகங்கள் அதில் வரும்போது முன்னாடி விட்டுருங்க. இந்த 4ஆம் பாதத்தில் வரும்போது 4ஆம் பாதத்தை கடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை, ஒரு இழப்பீடை கொடுத்துட்டு தான் போகும். அது உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. 4ஆம் பாதம் அப்படிங்கிறது நட்சத்திரம் வாரியாக 88வது பாதம், நட்சத்திர லெவலில் 22வது நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம். இதை ஜோதிட ரீதியாக 88வது பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 88வது பாதத்தை எந்த கிரகம் கோச்சாரத்தில் கடக்கும்போதும் அந்த தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறத கண்கூட பார்க்கலாம். அதே போல் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 27 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஏதோ மன சஞ்சலத்தையும் பண சஞ்சலத்தையும் உடல் உபாதைகளையும் கொடுத்து செல்லும் ஒவ்வொரு வாட்டியும். அது உங்களுக்கு வேணால் பழகி போயிருக்கும். என்ன காரணம்னா அது 27 நாளைக்கு ஒரு வாட்டி அது தன்னோட நட்சத்திரத்தை கடக்கும்போது அது உங்களுக்கு எப்போதும் மாதம் மாதம் நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி போய்டும். ஆனால் நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா அந்த டயத்தில் அந்த ரோகிணி நட்சத்திரத்தை சந்திர பகவான் கடக்கும்போது கண்டிப்பாக ஒரு சோதனையை கொடுக்கறத நீங்கள் உணர முடியும். சரியா, எல்லாமே ஓகே தான். இதுலேருந்து என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநாவலூரில் உள்ள பக்த ஜனேஸ்வரர் கோவிலுக்கு போங்க. அது என்றைக்கு போகணும் அப்படின்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போகிறதுக்கு நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன். இது இந்த 22வது நட்சத்திரம், அதாவது ரோகிணி நட்சத்திரம் என்றைக்கு காலண்டரில் வருதுன்னு பாருங்கள், அன்னைக்கு போகணும். அன்னைக்கு போய் இந்த கோவிலில் தீர்த்தம், அதாவது குளம் இருந்தால் குளத்தில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு விநாயகரை வணங்கிட்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் 2 மாலை வாங்கிட்டு போங்க. பெருமானுக்கு ஒரு மாலையை போட்டு அவருக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதே போல் அம்பாளுக்கு ஒரு மாலையை போட்டு அவங்கள்ட்ட உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சிவபெருமானையும் அம்பாளையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு நேர் எய்த்தா போல் கிழக்கு நோக்கி கேது பகவானின் நட்சத்திரமான மக நட்சத்திரம், அந்த மக நட்சத்திரத்தோட அதிபதி கேது, அவரோட திசை 7. அப்போ 7 + சந்திரனோட நட்சத்திரம் அவயோகி, அதாவது வைநாசிக நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தோட அதிபதி சந்திர பகவான், அவரோட திசையானது 10 வருஷம். அப்போது 7 + 10 17 புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதில் நல்லெண்ணெயும் நெய்யும் விட்டு தாமரை தண்டு திரிநூலும் பஞ்சு திரிநூலும் சேர்த்து இந்த 17 விளக்கையும் கிழக்கு பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்கள். தரிசனம் பண்ணிட்டு கோவிலில் 11 முறை வலம் வாங்க. 11 முறை வலம் வந்துட்டு கோவிலில் ஒரு 2.25 மணி நேரம் தங்குங்க. அப்போ முழுவதும் உங்களுக்கு கோவில் கடவுளோட சிந்தனை மட்டும்தான் உங்கள் உடலும் மனதும் நிரம்பி இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சிவபெருமானின் ஸ்தோத்திரங்களையும் மந்திரங்களையும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களையும் சொல்லுங்கள். என்னோடய வைநாசிக தோஷம் இதோட சரியாக போயிடணும் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கோங்க. அன்றைக்கி நீங்கள் ரோகிணி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வருது, அந்த வைநாசிக தோஷத்துக்காக தான் கோயிலுக்கு போகிறீங்க. அதனால் சந்திர பகவானோட தானியமான பச்சை அரிசியில் வெண்பொங்கல் செய்து நிறைய நெய் விட்டு வெண்பொங்கல் செய்து தொன்னையை வாங்கிட்டு போங்க. அந்த வெண்பொங்கலோட கேது பகவானோட தானியமான கொள்ளு துவையலாக அரைச்சி எடுத்துகிட்டு போங்க. வெண்பொங்கலுக்கு கொள்ளு துவையல் கொடுங்க. அந்த தொன்னையில் வெண்பொங்கலை வச்சு அது மேலே கொஞ்சோண்டு துவையல் தொட்டுக்கிறதுக்கு இந்த கேது பகவானின் தானியமான கொள்ளை துவையலாக அரைச்சி அதில் வச்சு ஒரு 11 பேருக்கு கொடுங்க. கொடுத்துட்டு வெளியில் வரும்போது எப்படியும் மத்தியானம் ஆயிரும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். தர்மம் பண்ண உங்களோட கர்மம் குறையும். தர்ம காரியம் பண்ண கர்ம காரியங்கள் குறையும் அப்படிங்கிறது விதி. தர்மம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கூட ஒரு எண்ணம் போராது, அப்படிங்கிற எது கொடுத்தாலும் போராதுன்ற ஒரு மன எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த உணவு மட்டும் சாப்பிட்டாக்கா போதும் அப்படிங்கிற எண்ணம் மனசு சொல்லுதோ இல்லையோ வயிறு சொல்லிடும், அப்பா போதுண்டா அப்படின்றது. அதே போல் சாப்பிட்டங்க வாய் வாழ்த்துதோ இல்லையோ வயிறு வாழ்த்திடும். ஆகையினால் ஒரு 11 பேருக்கு தானம் பண்ணுங்க. இது அன்னதானம், மிகச்சிறந்த தானம். அன்னதானம் பண்ணும்போது 11 பேருக்கும் வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோடு கொடுத்து தானம் பண்ணுங்கள். மிகச்சிறந்த பலாபலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும். அது முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகும்போது ஒரு விநாயகர் கோயிலில் ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு நல்ல நெத்து தேங்காய், நல்ல காஞ்ச தேங்காய் நெத்து தேங்காய் வாங்கி உங்கள் தலையை சுற்றி 3 முறை சுற்றி விநாயகருக்கு செதறி தேங்காய் உடைங்க. விநாயகர் 3 முறை வலம் வந்துட்டு உடைங்க. விநாயகர்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. என்னோட வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு, கடவுளே நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் குலதெய்வத்தை நினச்சி ஒரு தீபம் ஏற்றுங்க.
இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா எல்லா பதிவும் நான் தனித்தனியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் போடுறதுனால எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியல. என்ன சொல்ல முடியல அப்படின்னா, உங்களோட கர்மா மிகவும் வலிமையாக இருந்து நீங்கள் அதை அனுபவிக்கணும் அப்படி இருந்தால், உங்களோட குழந்தை செல்வங்கள் திருமணத்துக்கு அப்புறம் உங்களோட குழந்தை செல்வங்கள் இந்த உங்களோட வைநாசிக நட்சத்திரத்தில் பிறந்துடும். அதாவது உங்களுக்கு மக நட்சத்திரத்தில் நீங்கள் ஜாதகராக இருந்து மக நட்சத்திரத்தில் நீங்கள் இருந்து 22வது நட்சத்திரமான ரோகி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வைநாசிக நட்சத்திரத்திலேயே உங்களுக்கு பையனோ பொண்ணோ பிறந்துருவாங்க. அப்படி இந்த ராசி மண்டலத்தில் அதாவது அந்த சந்திரன் இதில் பிறந்துட்டால் கூட நீங்கள் சமாளிச்சிடலாம். இந்த ரோகிணியை லக்கண புள்ளியாக பெற்று லக்கணத்தில் ரோகிணி நட்சத்திரத்தையே லக்கணமாக வச்சு குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா அது ரொம்ப கருணை கொடூரமாக இருக்கும். அந்த குழந்தைங்க தான் உங்களை வதை செய்ய போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த 22வது நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம். அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரத்திலேருந்து எண்ணி வரும்போது மக நட்சத்திரம் 7ஆக வரும். அப்போ அந்த ஜாதகர் தான் உங்களை நாசப்படுத்த போகிறாரு அப்படிங்கிறது விஷயம். இது கொஞ்சம் மட்டுப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் யாருக்காச்சும் உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் தாத்தா பாட்டிக்கோ மாமா மச்சாவனுக்கோ அல்லது அண்ணன் தம்பிக்கோ அக்கா தங்கச்சிக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி தோஷம் இருக்கும். அதாவது உங்களுக்கு மக நட்சத்திரம்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரோகிணி நட்சத்திரமாக இருக்கும். அவங்களால நீங்கள் பெரும் பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அவங்களால நீங்கள் நிறையா பொருளையோ உடலையோ உடைமையோ இழக்க வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் நீங்கள் அதிகப்படியான கர்மாவோட பிறந்திருந்தால், இல்லைன்னா இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்காது. சரி, இந்த கோயிலுக்கு போய்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளம்.